Hello Nanba, welcome to our channel. In our channel, Realme C65 5G modem ஒரு 5G செக்மெண்ட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வேர்ல்டு ஃபர்ஸ்ட் MediaTek 6300 ப்ராசஸரோட இந்த போன் வளம் வருது. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பேஸ் வேரியன்ட் ஒரு 10,500 ரூபாய்க்கு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, ஐபி ரேட்டிங் இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இருக்கு. ஆனா இந்த போன்ல ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு. கேமரா ரொம்ப ஆவரேஜா இருக்கு. சோ இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஸ்டார்டிங்ல பேசியிருக்கோம். வேற என்ன இந்த போன்ல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு, இந்த போன் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, எந்த பேஸ் வேரியன்ட் எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது மாதிரி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Realme C65 இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 10,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 120GB வேரியன்ட் ஒரு 11,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 120GB வேரியன்ட் ஒரு 12,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட முதல் டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12 சீரிஸோட அப்படியே டிசைன் ஃபேக்டர் டிட்டோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல பிளைனான கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பெரிய ரிங்ஸ் உள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் உள்ளுக்குள்ள ஃபிளாஷோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான ரிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நல்ல கிளிட்டரிங் ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், ஒன்ஸ்கோல் டிஸ்பிளேயோட பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஓவரால் இந்த வட்டம் ரெகுலரா பார்த்த பழகிய டிசைன் ஃபேக்டர் தான் இந்த வட்டமும் Realme C65ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர்ல இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு HD பிளஸ் ஒரு IPS LCD டிஸ்பிளே ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட பிளாட்டான டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் 500 நிட் பிரைட்டனான இங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு HDR வீடியோஸ் பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட், குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க டிஸ்பிளே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தது இந்த போனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 7.89 திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் வித் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங், ஏர் கஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, மினி கேப்சூல்ஸ் 2.0 சப்போர்ட், அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் Realme C65 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரி பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் நார்மலான சார்ஜரோட தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP ஒரு சாம்சங் சென்சார் JN1 சென்சார் கொண்டு வந்திருக்காங்க வித் 1.8 அப்பச்சர்ல வித் AI லென்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames per second, ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ், ஸ்ட்ரீட் மோட், டூயல் வீடியோஸ், டாக்குமெண்ட் வியூஸ், இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இதுல கிடையாது. சோ வீடியோட ஃபுட்டேஜ் ஓவரால் குட் நல்லா இருக்கு. அண்ட் தட் இங்க போட்டோஸுமே ஓவரால் குட். இந்த பிரேசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இமேஜஸ் வந்து புரோக்கன் ஆக தான் செய்யுது. என்னதே இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இவ்வளவுதான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஓவரால் இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோட அட்டாச் பண்றேன் எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்டோட 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட இறக்கிருக்காங்க. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் ஒரு அருமையான ப்ராசஸருங்க இந்த 5G செக்மெண்ட் பொறுத்தளவு. ஏன் சொல்ல வரேன்னா இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 6 Gen 1க்கு ஈக்குவலா இருக்கும். சோ எந்த ப்ராசஸருக்கும் இந்த ப்ராசஸருக்கும் ஒரு சின்ன ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான் அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ல டிஃபர் ஆகுதே தவிர இந்த ப்ராசஸர் 6300 ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆகட்டும், அல்டிமேட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பட்டை கலப்புது இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. உங்களுக்கு டே டு லைஃப்ல நிறைய கேமிங்ஸ் விளையாடுறவங்களா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இந்த ப்ராசஸர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இவங்களோட Realme UI சொல்லலாம். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டேடியான ஈஸியா புரியுற மாதிரி ஒரு ஃப்ளூயன்டான ஒரு ஆட்ஸ் இல்லாத ஒரு UI நீங்க வேணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு Realme UI இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று
கருத்து கிடையாது. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ப்ராசஸ் செக்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. அது இந்த போன்ல சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C65 5G இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த மொபைல்ல கேமரா ரொம்ப ஆவரேஜா இருக்குன்னு நம்ம பேசிட்டோம். இந்த கேமரா எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மொபைல 2 கலர் வேரியன்ட் இருக்குங்க. 2 கலர்ல எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல கன்வேவா இருக்கும். அதே மாதிரி 3 பேஸ் வேரியன்ட் இருக்கு. இந்த 3 பேஸ் வேரியன்ட்ல என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 120GB வேரியன்ட் இருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கன்வென்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த போனை பொறுத்தல ஒரு வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கண்டிப்பா இந்த போனுக்கு கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 வருஷம் வரைக்கும் இந்த போன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்கரா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராசஸர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் ரேமும் ஒரு விதத்துல ரொம்ப முக்கியம். ஸோ 6GB எடுத்தீங்கன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓரளவுக்கு லேகிங் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது 4 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லேகிங் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த 464GB இல்லைன்னா 4 120GB வேரியன்ட் யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செகண்டரி போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வேரியன்ட் சூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாடரேட் யூசர், நம்மள மாதிரி ஆளுக்கு ஹெவி யூசருக்கு கண்டிப்பா 4 சூட்டபிள் இருக்காது. அது என்னோட ரெக்கமெண்ட். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ சோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து ரெஃபர் ஸ்டேட் இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ஆர்டர்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்கு. ஐபி ரேட்டிங் இந்த போன்ல இருக்கு. அதை தவிர்த்து பேட்டரியோட பேக்கப் நல்லா இருக்கு. சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியான ஒரு ஆவரேஜான ஒரு பேசிக்கான சார்ஜர் தான். ஸோ டூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா பேட்டரி பேக்கப் அருமையா வருது. அதோட இங்க ப்ராசஸரும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க கேமரா தான் பிலோ ஆவரேஜா இருக்கு. ஏஐயோட முடிச்சிட்டாங்க. பிரேமியர் சென்சார் ஓகே, ரொம்ப புகழ்ந்து பேசுற அளவுக்கு இங்க இல்ல. செல்ஃபி கேமரா மொக்கையா இருக்கு. ரொம்ப டே லைட்ல தான் நல்லா இருக்கு. லோ லைட்ல வீட்டுக்குள்ளலாம் வச்சு எடுக்கும் போது நாய்ஸஸ் நிறைய வரதான் செய்யுது ஒரு இமேஜை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன் கேமரா தவிர்த்து நான் ஒரு செகண்டரி போன் எனக்கு வேணும், இல்ல நான் பிரைமரி போன் நான் கேமராலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு 5G நெட்வொர்க்கோட எனக்கு நல்ல ஒரு போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரியல்மி போன் C65 எல்லா இடத்துலையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போனை நல்லா தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ டிசைன் ஃபேட்ல இருந்து டிஸ்பிளேல இருந்து பேக்கப்ல இருந்து எல்லாமே தாறுமாறா இருக்கு. கன்சிடர்ட் கேமரா மட்டும் கன்சிடர் பண்ணாம ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த போனோட அவுட்புட் நல்லா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.